அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிலே ஒரு தோழர் ஒரு சகோதரர் மரணித்தால் அவரை அடக்கம் செய்த பிறகு அங்கே நின்று அவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், துவா செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மனிதர் மரணித்த அந்த சகோதரர் சகோதரியினுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்ய வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் வானவர்கள் விசாரிக்க தொடங்கி விடுவார்கள். மேலும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு மனிதர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் இறந்தால், நான் மரணித்தால் என்னை அடக்கம் செய்த பிறகு நீங்கள் ஒரு சிறிது நேரம் காத்திருந்து எனக்காக துவா செய்யுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்து அந்த குர்பானியை பங்கீடு செய்யும் நேரம் வரை நீங்கள் காத்திருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் இந்த அமலை செய்து வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.